ஒரு லேடி ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக ஒரு ஆள மீட் பண்றதுக்கு வராங்க. அவங்களும் அங்க ஆள் யாருன்னு சொல்லி சுத்தி முத்தி ஹோட்டல்ல பாக்குறாங்க. அப்ப ஒரு டேபிள்ல இருந்த தாத்தா, "இந்த பொண்ணோட பேர சொல்லி நீங்க தானே அது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு, "ஆமா" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் கூட தான் நீங்க டேட் பண்ண வந்திருக்கீங்கன்னு" சொல்லவும், அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சும்மா விளையாடுறாரு போல இருக்கு அப்படின்ற மாரி அவர்கிட்ட போய் கேக்குறாங்க. உடனே அந்த வயசானவரும் சத்தமா எல்லாருக்கும் கேக்குற மாரி, "ஏன் கூட தான் நீ டேட் பண்ண வந்திருக்க, உட்காரு" அப்படின்ற மாரி சொல்லவும், அங்க இருந்தவங்க பயங்கரமா கெக்க புக்கான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே இவ அங்க இருக்கலாமா வேணாமான்ற முடிவு எடுக்காம நேரா அந்த தாத்தா கிட்ட வந்து அப்படியே உட்கார்ந்தும் பேச ஆரம்பிக்கிறா. உடனே அந்த தாத்தாவும், "எனக்கு நெறைய மேன்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு நெறைய சொத்தெல்லாம் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சீக்கிரமா கல்யாணத்த வச்சுட்டோம்னா எல்லாமே நல்லதா ஆகும்" அப்படின்ற மாரி சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தா சத்தமா சத்தமா இந்த விஷயத்தெல்லாம் பேசுறனால, அங்க இருக்கிறவங்க மறுபடியும் சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. இவளுக்கு எந்த பதில சொல்றதுன்னு தெரியாம, "நீங்க தான் எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறா. ஆனா இருந்தாலுமே, "எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால நம்ம சீக்கிரமா வந்து கல்யாணத்துக்கான தேதிய குறிச்சிடலாம்" அப்படின்ற மாரியே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கிளம்பும்போது, "நீ வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு. நம்ம சீக்கிரமா கல்யாணத்துக்கான தேதிய குறிச்சிடலாம்" அப்படின்றதையும் சொல்லிட்டு அவர் கிளம்பவும், ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு குழந்தையோட தனியா தன்னோட மாமியார் வீட்ல இவ வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த நேரம் இவளோட மாமியார் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல, அவங்களும் பயங்கரமா சிரிச்சது மட்டும் இல்லாம, "சரி விடு பாத்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாள் இவளும் கிளம்பி தன்னோட வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. அங்க மறுபடியும் இந்த வயசானவர் வந்து, "எனக்கு இத பத்திலாம் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்றது மட்டும் சொல்றது இல்லாம, ரொம்பவுமே சத்தமா, சீக்கிரமா எங்க வீட்டுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிட்டு வரப்போற?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. மறுபடியும் அங்க இருந்த எல்லாருமே சிரிக்கவும், இவளுக்கு இன்னும் ரொம்ப சங்கடமாவே ஆயிடுது. இதோட செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.